அணையெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கறத அனுமதி இல்லாம மேகதாது டேம் கட்டக்கூடாது. ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சுங்க. சவுத் இந்தியன் சிங்கம் டைகர் இங்கே துண்டு சீட்ல தான் வந்து பார்த்து பார்த்து தப்பு தப்பா படிக்கிறாங்க. தேசியவாதிகளுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் கே அண்ணாமலை இஸ் த ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு பேச்சு தாங்க நம்முடைய தமிழகத்தை தாண்டி இப்போ அகில இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் தமிழகத்தில் கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுற்றி அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். தேர்தல் முடிஞ்ச கையோட ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அண்ணாமலை அவர்களுடைய டேட்டுக்காக காத்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் எப்போ பிரச்சாரத்துக்கு வருவார், எப்போ எங்களுடைய மாநிலத்துக்கு வருவார்னு அங்கிருந்த மக்களும் அங்கிருந்த பிஜேபி தொண்டர்களும் பிஜேபி கேண்டிடேட்டும் மற்றும் தலைவர்கள் எல்லாமே அவ்வளவு ஆர்வமாக காத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு அகில இந்தியா முழுவதும் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அறிவார்ந்த நேர்மையான அரசியல் தான் காரணம். இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பேர் பட்டி தொட்டி எல்லாமே ரீச் ஆயிருக்கு. இது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் யாரு, அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாரு, அவருடைய சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத தாய்மொழியிலே நம்மளால எளிதாக உணர முடியுது. ஆனால் தமிழகத்தை தாண்டி அண்ணாமலை அவர்களை கேரளாவில் மிகப்பெரிய அளவில் நேசிக்கிறாங்க, ஆந்திராவில் நேசிக்கிறாங்க, கர்நாடகாவில் நேசிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் மாசிவான விஷயம் தான். தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலங்கள்லையும் அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுனதுக்கு கீழே வர்ற அந்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை வட மாநிலத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ணாமலை அவர்களை நேசிக்கிற கூட்டம் அகில இந்தியா லெவலில் வளர்ந்துட்டு வர்றதை பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அரசியல் ஆய்வாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சுங்க. கேரளாவில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரிச்சு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. அங்க ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்களை ஆதரிப்பதற்காக அவரை பார்ப்பதற்கென்றே மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் அவங்க கூடியிருந்தாங்க. அவங்க வந்து கட்சியினரை தாண்டி சித்தாந்தத்தை தாண்டி தேசியத்தை நேசிக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஆர்வத்தோட அண்ணாமலை அவர்களை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு டிவி சேனல் வந்து பேட்டி எடுக்குது. இந்த ரோட் ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த டிவி சேனல்ல கேட்க அவங்க சொன்ன பதில் இருக்கு பாருங்க, மெரசலா இருந்துச்சு. அண்ணாமலை சவுத் இந்தியன் சிங்கம் டைகർ അതായത് പുള്ളി 20 കൊല്ലം കഴിഞ്ഞ് ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രിയാണ്. എനിക്ക് കാണാൻ പറ്റുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ ഭാവിയിൽ ഇന്ത്യ ഭരിക്കുന്ന 100% ഭരിക്കാൻ ഉറപ്പുള്ള നേതാവാണ് അണ്ണാമലൈ. So what he's saying is Annamalai is a South Indian Singham. So they came to witness the person who will be the Prime Minister of the country after 20 years. He says that he don't know whether he will be able to see, but surely Annamalai will be a Prime Minister in 20 years. My daughter will see. He is the Prime Minister. നാളെ ഇന്നുവരെയ്ക്ക് ഒരു രാഷ്ട്രീയ നേതാവിനെ കാണാൻ വന്നിട്ടില്ല. Okay. It is the first time he is coming. We meet the leader. So this is the first time in the history that she is coming to meet a leader, and that is Annamalai. Yes. So she has never come out. What man? She has never come out. No, she has never. This is first time. So this was first time he come out. We see the leader. இப்படி கேரளாவிலே அண்ணாமலை அவர்களை மக்கள் கொண்டாடிட்டு இருக்கேல, கர்நாடகாவில் சொல்லவா வேணும். நேற்று பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா போயிருந்தாரு. அங்க மக்கள் அமோகமா அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க.
அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கையில இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா யாருமே கூப்பிடாம அழுதுட்டு இருக்காங்க ஒரு குரூப். யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக குரூப் தான். திமுகவோட தலைவராக இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, யாருமே அவங்கள கூப்பிடவே இல்லை மற்ற மாநிலங்களில் பிரச்சாரத்துக்கு போறதுக்காக. கூப்பிடாததுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அவங்களுக்கு எதிர்ப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே போய் பேச தெரியாது. ஏன்னா இங்கே துண்டு சீட்டில் தான் வந்து பார்த்து பார்த்து தப்பு தப்பாக படிக்கிறாங்க. அங்கே போய் என்ன பேசுவாங்க? அதையும் தாண்டி அங்கே போனால் என்ன நடக்கும்னா, அங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அவங்களுடைய புகைப்படத்தை மக்கள் வந்து செருப்பால கிளிய அடித்தாங்க. ஏன்னா இங்கே தமிழகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், நான் வந்து டெங்கு மலேரியா போன்று ஒழிப்பேன் அப்படின்னு வீராவேசமாக பேசிவிட்டு இன்னைக்கு வெளியிலேயே போக முடியாத நிலைமை ஆகி போச்சு திமுக காரங்களுக்கு. காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க, எப்பா யாரனாலும் கூப்பிடுங்க, ஆனால் திமுக காரங்கள பிரச்சாரத்துக்கே கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு கையை எடுத்து கும்பிடு போடுறாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு தெரியுங்க அவங்களுக்கு கிடைக்கிறதோ 4 ஓட்டு. அந்த 4 ஓட்டுக்கும் திமுகவினரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணால் 4 ஓட்டுக்கும் வேட்டு வச்சுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால தான் சாமியால திமுக காரங்க யாருமே வரக்கூடாது, முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் யாருமே வரவே வேண்டாம் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை ஒதுக்கி ஓரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சூறாவளியாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா மாநிலத்திலையும். ஆனால் எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் தமிழர்களோட உரிமையும் தமிழர்களோட அடையாளத்தையும் அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று நேற்று கர்நாடகாவில் நடந்த ஒரு நிகழ்வு தாங்க. பிஜேபி வேட்பாளருக்காக அண்ணாமலை அவர்கள் பிரச்சார வாகனத்தில் போயிட்டு இருக்காரு, ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கையில ஒரு செய்தியாளர் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட மைக்கை நீட்டி வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி காங்கிரஸோட துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து நாங்கள் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா, திமுகவோட ரொம்ப கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா காவேரியின் குறுக்க நாங்கள் அணை கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கர்நாடகாவில் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கிற அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா தமிழகத்தோட ஒத்துழைப்பு இல்லாம தமிழகத்தோட ஒப்புதல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, அணையெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறத கர்நாடகாவில் போய் பிஜேபி வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணையிலே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. லோவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதை மோசமான நிர்வாகத்தன்மை காரணமோ தவிர மேகதாது அணைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. தமிழனோட உரிமையை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் அப்படி சொல்லல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணிவில் இருக்காங்களே, ரொம்ப அப்படியே க்ளோஸாக இருக்காங்களே, அதுவும் கர்நாடகா துணை முதலமைச்சர் இருக்காரு, அவரெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட கர்நாடகா துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா காவேரியின் குறுக்க அணை கட்டுவோம், தமிழர்களுக்கு தண்ணியை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்காரு. ஆனால் இங்கேருந்து ஸ்டாலின் அவர்கள் எங்கள் உத்தரகாண்டில் அங்கங்கே எங்கெங்கேயோ மலை மூல முடுக்கு எங்கெங்கேயோ வட மாநிலங்களில் நடந்து ஆகோ ஓகோன்னு அறிக்கையாக விட்டுற முதலமைச்சர் பக்கத்தில் இருக்க கர்நாடகாக்காரன் தமிழகத்துக்கு தண்ணீர் தர மாட்டேன் அணை கட்டுவேன்னு சொல்லியிருக்கான். கூட்டணியில் இருக்கவன் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட, ஒரு சின்ன அறிக்கை கூட விடலை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு அதிகம் செல்வாக்கு கர்நாடகாவில் இருந்தாலும் அங்கே போய் துணிச்சலாக சொல்கிறாரு, காவேரி தமிழனோட உரிமை, மேகதாவில் அணையெல்லாம் கட்ட முடியாது, அது ஏன்னா தமிழகத்தோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்க ஆளுங்கட்சி தூங்கிட்டு இருக்கு. அதோட கொடுமை என்னன்னா, சித்தராமையா இருக்காப்புல இவங்களோட ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, செய்தியாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி மேகதாதுல அணை கட்டுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு செய்தியாளர்கிட்ட, ஏப்பா முதலமைச்சரே கேட்கல, அவங்களே அமைதியாக இருக்காங்க, நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, அவங்களே கேட்கல, நீங்கள் ஏன் சும்மா கேட்குறீங்க அப்படின்னு செய்தியாளர்கிட்ட கேட்குறாரு. ಯಾರಾದ್ರೂ ನೀರು ಬಿಡ್ತೀವ, ನೀರಿದ್ರಲ್ಲೂ ನೀರು ಕೊಡೋದು ಅವೆಲ್ಲ ಸುಳ್ಳು. ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ಕೊಡಲ್ಲ ತಮಿಳುನಾಡಿಗೆ, ನಮಗೆ ಕುಡಿಯೋ ನೀರಿಗೆ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ದೇನೆ ಯಾರಿಗೂ ನೀರು ಕೊಡಲ್ಲ, ಮತ್ತೆ ಕೊಡಬೇಕು ಅವ್ರು ಕೇಳೂ ಇಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀವಿ ನೀರ್ನ? ನೀರೆಲ್ಲಿದೆ ಕೊಡಕ್ಕೆ? ನೀರು ಕೊಡೋ ಪ್ರಶ್ನೆನೇ ಇಲ್ಲ. ತಮಿಳುನಾಡಿನವ್ರು ಕೇಳಿದ್ರು ಕೊಡಲ್ಲ.
அப்போ எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க நிலவரம். நம்முடைய தமிழர்களோட உரிமையை விட்டு கொடுத்து திமுக கூட்டணி சுகத்தை அனுபவிக்கலான்னு பார்க்குது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் போனாலும் சரி, என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிறாரு. மக்களே முடிவு பண்ணட்டும் எப்படிப்பட்ட தலைவர் நமக்கு தேவை அப்படிங்கிறத. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மதரம்.